ஊர்மிளாவின் தியாகம். ராமாயணத்தில் அதிகம் பேசப்படாத கதாபாத்திரம் ஊர்மிளா ஆவார். இவர் லக்ஷ்மணனின் மனைவியும் சீதாவின் சகோதரியும் ஆவார். தியாகத்தின் காரணம், ராமர் வனவாசம் செல்லும் போது லக்ஷ்மணன் தன் அண்ணனுக்கும் அன்னிக்கும் பாதுகாப்பாக 14 ஆண்டுகள் கண்ணுறங்காமல் சேவை செய்ய முடிவு செய்தார். பரிசுத்தமான தியாகம். லக்ஷ்மணன் வனவாசத்தின் முதல் இரவில் தூக்க கடவுளான நித்ரா தேவியிடம் சென்று தான் 14 ஆண்டுகள் விழித்திருக்க வர வேண்டும். நித்ரா தேவி அதற்கு சம்மதித்தாலும் அந்த 14 ஆண்டுகளுக்கான தூக்கத்தை வேறு யாராவது ஏற்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார். லக்ஷ்மணனின் வேண்டுகோளின்படி ஊர்மிளா தேவி அந்த தூக்கத்தை மனமுருக ஏற்றுக்கொண்டு 14 ஆண்டுகள் தொடர்ந்து உறங்கினார். இதுவே ஊர்மிளா நித்ரா என்று அழைக்கப்படும் பெரும் தியாகமாகும். இந்திரஜித்தை வெல்ல காரணம், லக்ஷ்மணன் 14 ஆண்டுகள் தூங்காததால் தான் ராவணனின் மகனும் சாகாவரம் பெற்றவனுமான இந்திரஜித்தை மேகநாதன் போரில் வீழ்த்த முடிந்தது. அதாவது உறக்கத்தை வென்ற ஒருவனால் மட்டுமே இந்திரஜித்தை கொல்ல முடியும் என்ற வரத்தின் காரணமாக ஊர்மிளாவின் தியாகமே ராமாயண போரின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. குடும்பம். ஊர்மிளா சனகரின் 2வது மகளும் மற்றும் சீதையின் இளைய சகோதரியும் ஆவார். ஊர்மிளாவுக்கும் லட்சுமணனுக்கும் அங்கணன் மற்றும் சந்திரகேது என்ற 2 மகன்கள் இருந்தனர். மறைக்கப்பட்ட பாத்திரம். ராமாயணத்தின் முக்கிய பாத்திரத்தில் ஊர்மிளா அதிகம் பேசப்படாத ஒதுக்கப்பட்ட ஒரு தியாக சுடராகவே அறியப்படுகிறார். வனவாசம் முடிந்து லக்ஷ்மணன் திரும்பிய பின்னரே அவரது தியாகம் வெளியே தெரிய வந்தது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. எந்த மாதிரி கதை போடணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த கதை பற்றி தெரியலை அப்படின்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.